ரோட்டரி மாவட்டம் பூனே யூனியன் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி வழங்கும் காலை சட்டம் மனித இயற்கை வாழ்வியல் முறை அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடைய பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் சங்கத்தின் உதவி பாபு அவர்களுக்கு மற்றும் திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் கண்ணப்பண்ணை அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த காலவெளியிலே வாழ்த்துக்களை வரவேற்பு ரமேஷ் தலைவர், உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது, வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ரோட்டரி இறைவா, எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லை இல்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனையா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தூளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து ஆழ்ந்து மூச்சு காற்று உள்ளிட்டு
ஓம் ஆழ்ந்து மூச்செடுத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 அப்படியே மனதார அந்த மகாமந்திரத்தை வேண்டிக்கிறோம். நம்முடைய தாய் தந்தையை வணங்கிக் கொள்கிறோம். இந்த கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை நாளும் பின்பற்றுவோம் என வேண்டிக்கிறோம். இந்த காலை சக்கரத்தில் 100க்கு மேற்பட்ட நபர்களை இணைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நபரை ஒவ்வொருவரும் உள்ளே கொண்டு வர உறுதி எடுத்துக் கொள்கிறோம். நாமும் உயர்வோம், மற்றவரையும் உயர்த்துவோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். வஜ்ராசனத்தில் உடலை நேராக வைத்து இரு கைகளையும் பின்புறமாக வைத்து ஆழ்ந்து மூச்சு எடுத்து அந்த மூச்சுக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய தலைக்கு நோக்கி போகட்டும். அப்படியே ஒரு 10 வினாடிகள். தலை மேல வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். காற்றை இழுத்துக்கொண்டே தலை உயர்கிறது. ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கைகளை கோர்த்த நிலையில் நீண்ட காற்று உள்ளிழுத்து கைகளை உயர்த்துகிறோம். தலை மேல வருது, காற்று உள்ளே செல்கிறது. காற்றை உள்ளிழுத்தவாறு தலைப்பகுதியை உயர்த்துகிறோம். காற்று உள்ளிழுத்து கொண்டே மேலே வருகிறது தலைப்பகுதி. நேர் அமர்ந்து எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றி விட்டோம். அடுத்ததாக கட்டை ஒன்றை மடித்து அடிவயிற்று பகுதியில் வைத்து ஆழ்ந்து மூச்சு எடுத்து வெளிவிட்டவாறு தலைப்பகுதிக்கு நோக்கி கொண்டு வரலாங்க.
அடுத்ததாக கைகளை இப்படி ஒரு முறை வைத்து நீண்ட மூச்சு தலைப்பகுதி மேலே வைத்து ஆழ்ந்து உள்ளெடுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். ஆனந்த முத்திரையில் ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே கால்களை நீட்டி கால்களை ஃப்ரீயா போட்டுக்கிறோம். அமர்ந்த நிலையில் திருமூலர் வலியுறுத்திய கோமுக ஆசனம். வலது கால் மேல வைக்க, இடது கால் கீழே இருக்கு. இந்த இரு கால் முட்டியும் இணைத்து வைத்து இரு கால் பாதத்தை பிடித்து முதுகு தண்டை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு எடுத்து அந்த மூச்சு காற்றை விடுவிட்டவாறு தலைப்பகுதிக்குள்ள வரட்டும். அப்படியே 10 வினாடிகள் தலை கீழ் நோக்கி வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 தலை மேல வருது, மூச்சு காற்று உள்ளே செல்கிறது. நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. அப்படியே வலது கை மேல விட்டுங்க, இடது கை கீழே இருக்கு. நன்றாக என்னுடைய பகுதியை இயக்குகிறோம். இடது பக்க மூளையை இயக்கிறோம். இடது நாசியை திறக்குகிறோம். அப்படியே கண்கள் இமைக்காமல் ஒரு 10 வினாடி இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. கால்கள் ஃப்ரீயாக இருக்கட்டும். அடுத்த கால் லெப்டே இடது. இரு கைகளும் இடது கால் பாதத்தை பிடித்து உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. நன்றாக உள்ளெடுத்து காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி வருகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 தலை மேல வருது, காற்று உள்ளே செல்லட்டும். நேர் அமர்ந்து எடுத்த காற்றை வெளியேற்றி விடுகிறோம். இடது கை மேல வரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. கால்களை ஃப்ரீயா விட்டுக்கலாங்க. முன்னும் பின் வளைஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு பக்கவாட்டில் சைட்ல இடது கை கீழே இருக்கு, வலது கை மேல இருக்கு.
அப்படி ஒரு 10 வினாடி. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து அர்த்த பத்மாசனா. முதுகுத்தண்டுக்கான பயிற்சி. மூச்சுக்காற்றை வெளிவிட்டவாறு தலைப்பகுதியும் தோள்பட்டையும் பின்புறமாக போகட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அப்படியே தோள்பட்டைக்கான பயிற்சி. அடுத்து இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. கைகளை பக்கவாட்டில் வைத்து 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளை அடைத்து மந்திர ஓசை. இடது சிம்முத்திரை, வலது பிரணவமுத்திரை, வலது நாசி அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். இதுபோல் 7 சுற்று செய்கிறோம்.
7 சுற்று செய்த பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்ட பிறகு வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் பெற்றிருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். அரிசியில் மொத்தம் 5 வகை இருக்கு. 5 வகை என்ன, யார் எந்த அரிசி சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம், இந்த 5 வகை அரிசியுடைய வித்தியாசங்கள் என்ன, எது நல்லது கெட்டதுன்னு நாம் இன்னைக்கு பார்க்கலாங்க. முதல்ல 5 வகைன்னு என்னென்னா, முதல் அரிசி பச்சரிசி, ரெண்டாவது அரிசி சிங்கிள் பாயில்டு, அதாவது ஒரு முறை வேக வைக்கிறது, மூணாவது டபுள் பாயில்டு, 2 முறை வேக வச்சது, நாலாவது ஸ்டீம்னா ஆவியில் வேக வச்சது, அஞ்சாவது பாசுமதி அரிசி. இப்படி 5 வகை இருக்குது. முதல்ல ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாங்க. பச்சரிசின்னு என்னென்னா, வேக வைக்காமல் உடைச்சா பச்சரிசி, வேக வச்சு உடைச்சா புழுங்கரிசி. பொதுவாக பச்சரிசியோட விலை அதிகமாக இருக்கும், புழுங்கரிசி விலை கம்மியாக இருக்கும். எல்லோரும் யோசிங்க, வேக வைக்காமையே உடைக்கும் பொழுது வேலை கம்மி தானே, வேக வச்சு உடைச்சா அதுக்கு வேக வைக்கிறதுக்கு செலவு ஜாஸ்தி தானே. அப்போ புழுங்கரிசி அதிக விலை தான் இருக்கணும், பச்சரிசி தானே கம்மியாக இருக்கணும். ஏன் பச்சரிசி அதிகமாக இருக்குது புழுங்கரிசி கம்மியாக இருக்குன்னா, அதாவது முதல்ல அந்த காலத்தில் பச்சரிசி மட்டும்தாங்க இருந்துச்சு, புழுங்கரிசியெல்லாம் தெரியாதுங்க யாருக்குமே. நல்லா உடைப்பாங்க, பயன்படுத்துவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டில் தான் சமையல் பண்ணுவோம். இப்போ இந்த அலர்ன்னு சொல்கிறாங்களே ஒரு மிஷினு, அந்த மிஷின் என்ன பண்ணுது, அரிசியை உடைக்கும் பொழுது நிறைய குருணை வருதுங்க. அதாவது வேக வைக்காமல் நீங்கள் நெல்லை உடைச்சிங்கன்னா நிறையா குட்டி குட்டியாக குருணையாக வந்துடும், உடஞ்சிரும். அப்போ என்ன ஆகுது, குருணைக்கு ரேட்டு கம்மிங்க, முழுசாக அரிசி இருந்தால் ரேட்டு ஜாஸ்தி. அப்போ இந்த அரிசி கம்பெனியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அரிசி ஆலை என்ன பண்ணுறாங்க, நிறைய குருணை வரனால லாஸ் ஆயிடுது, விலை கம்மியாக போகுது. அதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அரிசியை வேக வச்சு அரைச்சிருக்காரு. அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எதுவுமே உடையாமல் முழு அரிசியாக கிடச்சிருக்கு. உடனே ஒருத்தர் அந்த மாதிரி வேக வச்சு அரைச்ச உடனே என்னாச்சு, எல்லா அரிசி கம்பெனியும் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் வேக வச்சு அரைச்சிட்டு புழுங்கல் அரிசின்னு புதுசாக ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலே பார்த்தா பச்சரிசி தாங்க அரிசி, புழுங்கரிசி கான்செப்டே பாரம்பரியத்தில் கிடையாது. உடைக்கும் பொழுது நிறையா குருணை வருதுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசின்னு என்னென்னா, ஒரு முறை வேக வச்சு அதை அரைச்சிங்கன்னா அதுக்கு பேர் புழுங்கரிசின்னு பேருங்க. 2 முறை வேக வச்சு அரைச்சிங்கன்னா டபுள் பாயில்டு புழுங்கரிசி. அடுத்தது கொஞ்சம் அட்வான்ஸாக இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டீம், ஆவியில் வேக வச்சு அரைச்சாங்க. அது இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு. ஆவியில் வேக வச்சு அரிச்ச அரிசி ஸ்டீம் பாயில்டு அரிசி. 5வது வகை பாசுமதி அரிசி. பாசுமதினா இந்த பிரியாணிக்கு போடுவாங்க இல்லைங்களா, நீளமாக இருக்கும் இல்லையா, இது பாசுமதி அரிசி. இப்படி 5 வகை இருக்குங்க. சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம். பச்சரிசி ஆந்திராக்காரங்க சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. சிங்கிள் பாயில்டு இது தமிழ்நாட்டுக்காரங்க செட் ஆனது, டபுள் பாயில்டு கேரளாக்காரங்களுக்கு, ஸ்டீம் பாயில்டு கர்நாடகாவுக்கு, பாசுமதி நார்த் இந்தியாவுக்கு. அதாவது என்ன கான்செப்ட்னா, அதாவது கிளைமேட்டை பொறுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கிளைமேட்டு, பூமி தன்மை, இந்த பஞ்சபூத தன்மை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இதெல்லாம் யாரும் டிசைன் பண்ணதில்லை, அது தானாக உருவானது. தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு ஒரு முறை வேக வச்சு சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கு, ஆந்திராவோட கிளைமேட்டுக்கு பச்சரிசி சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கு, கேரளாவோட கிளைமேட்டுக்கு 2 முறை வேக வச்சு இந்த மட்டை அரிசின்னு சொல்கிறாங்களே குண்டு குண்டாக இருக்கும், மட்டை அரிசி சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கு. கர்நாடகாவில் ஸ்டீம் பாயில் பண்ணால் நல்லா இருக்குங்க, நார்த் இந்தியாவில் பாசுமதி சாப்பிட்டா நல்லா இருக்குது. இது அப்படியே செட் ஆயிடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். பல பேர் என்ன பண்ணுவாங்க,
புழுங்கரிசியை சாப்பிட்டு திடீர்னு பச்சரிசி சாப்பிட்டாங்கன்னா ஒத்து வராதுங்க. ஆமாங்க, சின்ன வயசில் நம்ம எந்த அரிசியை சாப்பிட்டு இந்த உடம்பை பழகி வச்சுருக்கிறோமோ அந்த அரிசி மட்டும்தான் சாப்பிட்ணும். திடீர்னு நீங்கள் மாற்றக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் டபுள் பாயில்டு சாப்பிட்டே இருக்கிறாரு, ஒருத்தர் சொல்கிறாரு சிங்கிள் பாயில் ரொம்ப நல்லது, இல்லை பச்சரிசி நல்லதுன்னு சொன்னோடனே நீங்கள் உடனே பச்சரிசிக்கு மாறிட்டீங்கன்னா பாடி ஹீட் ஆகிடும், கண்ணெல்லாம் எரியும், ஒரு அன்ஈஸியாக இருக்குங்க. உதாரணத்துக்கு சைனாக்காரங்க இருக்காங்க, அவங்க தமிழ்நாட்டில் வந்து குழம்பு சாப்பாடு மோரெல்லாம் போட்டு அடித்தாங்கன்னா நல்லா இருப்பாங்களா? நீங்கள் அங்கே போங்க, அவன் சாப்பிட்றத சாப்பிடுங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. அதாவது எந்த நாட்டில் யார் எது சாப்பிட்றீங்களோ, எதுக்கு பாடி செட் ஆகிருக்கோ அதவே சாப்பிடுங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்க, புதுசாக கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க, உணவு மாற்றுறீங்க, உடம்பு செட் ஆகாது. என்ன சொல்ல வரேன்னா, நல்லது சாப்பிடணும்னு முக்கியம் இல்லை, உடம்புக்கு செட் ஆகிறத சாப்பிட்றது தான் முக்கியம். எனவே மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்காரங்க ஏற்கனவே நீங்கள் வந்து சிங்கிள் பாயில்டு சாப்பிட்டு உடம்பை பழக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றாதீங்க. சிங்கிள் பாயில்டாக பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க, உடம்பு நல்லாயிருக்கும். ஆந்திராக்காரங்க பச்சரிசி சாப்பிட்டு உடம்பு ஃபார்ம் ஆயிடுச்சா அதிலே மெயின்டைன் பண்ணுங்கள். ஆந்திராக்காரங்க அப்படின்னா ஆந்திராவில் நீங்கள் பிறந்து வளர்ந்தவங்க, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இங்கேயும் நீங்கள் பச்சரிசி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. கேரளாவாக இருந்தால் டபுள் பாயில்டு, கர்நாடகாவாக இருந்தால் ஸ்டீமு, நார்த் இந்தியாவுக்கு வந்து பாசுமதி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த பாசுமதி அரிசின்னா பல பேர் அது என்னமோ நல்லதுன்னு நினைக்கிறீங்க. பாசுமதி அரிசிங்கிறதும் தமிழ்நாட்டு கிடைக்கிற ஒரு அரிசி மாதிரி தான். என்ன கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லையா, இது ஹரியானாவில் விளையிற ஒரு அரிசி, அது ஒரு ரகம், அது ஹரியானாவில் மட்டும்தான் விளையுது. எனக்கு தெரிஞ்சு ஹரியானாவில் விளையிற பாசுமதி அரிசி எல்லாமே உடனே 100% எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அது ரேட் எவ்வளோ தெரியுங்களா, 160 ரூபா. ஆனால் நீங்கள்லாம் கடையில் 120 ரூபாய்க்கு அரிசி வாங்குறீங்க இல்லைங்களா, அது பாசுமதி அரிசியே இல்லை, அது வந்து 1121 அப்படிங்கிற ஒரு ஹைபிரிட் ரகம். அதாவதுங்க ஒரிஜினல் பாசுமதி அரிசி வேணும்னா 160 ரூபா கம்மியாக நீங்கள் வாங்க முடியாதுங்க. அப்போ கம்மி விலைக்கு எப்படி கொடுக்க முடியுதுன்னா, இல்லை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டுங்க, அதாவது GMO ஃபுட்டுன்னு அப்படின்னு பேர். அதனால் நான் என்ன சொல்ல வரேன், சும்மா ஜாலியாக அன்றைக்காவது பிரியாணிக்கு இந்த மாதிரிலாம் பாசுமதி அரிசி போட்டு நீளமாக இருக்குது, அது ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதுக்காக பயன்படுத்துங்க. ஆனால் அதுதான் நல்லது அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க அரிசி சிறந்ததுங்க. அதனால் யார் எந்த ஊரில் இருக்கீங்களோ, உங்களுக்கு எந்த அரிசி சாப்பிட்டா செட் ஆகுதோ அந்த அரிசியை சாப்பிடுங்க, தேவையில்லாமல் மாற்றாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பாயில்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பிடுங்க, உடம்பு நல்லாயிருக்கும். இல்லை ஸ்டீம் ரைஸ் சாப்பிடுங்க. ஏன்னா சிங்கிள் பாயில்டை விட ஸ்டீம் ரைஸ் நல்லது. ஸ்டீம்னா என்ன, ஆவி. இப்போ இட்லி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இட்லி இடியாப்பமெல்லாம், ஏன்னா அது ஸ்டீம். ஸோ சிங்கிள் பாயில்டை விட ஸ்டீம் பாயில் நல்லது. எனவே இனிமேல் நம்ம ஆவியால் வேக வைக்கப்பட்ட அரிசி சாப்பிடும் பொழுது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். எனவே அரிசியை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். 5 விதமான அரிசி இருக்கிறது, அதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பாரம்பரிய ரகத்தை எல்லாம் நம்ம மறுபடியும் கொண்டு வர வேண்டியது இருக்குது. பாரம்பரிய ரகம் கொண்டு வரணும், பாலிஷ் பண்ணாமல் சாப்பிடணும். இதை 2 மட்டும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக அரிசியின் மூலியமாக ஆரோக்கியமாக வாழலாம். நாம் சாப்பிடும் அந்த சாப்பாட்டு அரிசியே தெம்புக்கு, உடம்பு சத்துக்கு ரொம்ப முக்கியம். எனவே அதை நாம் பாதுகாக்க வேண்டும். எனவே அரிசியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரிசியை மாற்றுவோம், கண்டிப்பாக நாம் இந்த உலகை மாற்ற முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. அரிசியின் பயன்கள் மற்றும் அரிசியின் வகைகள், இதனால் நமக்கு பயன்கள் என்பதை அற்புதமாக விளக்கிய ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காய்கறிகளும் அதன் பயன்களையும் பற்றி அலமேலு மங்கை நாச்சியார் அவர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு காய்கறியுடைய தன்மைகளை பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 12 காய்கறிகள் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை, இந்த பருவநிலைக்கு நம்ம என்ன உணவுகள், காய்கறி மற்றும் உணவுகள் என்ன எடுத்துக்கிறலாம். இப்போ அதிகமாக வந்து இந்த காலத்தில், இந்த குளிர்காலத்தில் கிட்டத்தட்ட இந்த 1 மாதமா காலமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன ஒரு தொந்தரவுல சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்களையா? சரிங்க. அப்ப இப்ப அதிகமா சிரமப்படுறது என்ன ஒரு நோயால சிரமப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சளி, இருமல்,
காய்ச்சல். இப்ப வந்து வர்ற சளி, இந்த கிளைமேட்ல வந்த சளி காய்ச்சல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1 வாரத்துக்கு வந்து இருக்கிறது மாதிரி இருக்கு இந்த காய்ச்சல். இந்த காய்ச்சல்ல நிறைய பேருக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாந்தி, வயிற்றுப்போக்கு, உணவு வந்து ஜீரணமே ஆகாம ரொம்ப சிரமப்படுற ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் வந்து நிறைய பேருக்கு தீர்க்க முடியாத தலைவலியாக இருந்தது. அதுக்கப்புறம் உடல் வலி. இப்ப உள்ள சயின்ஸ் ரீதியா அதுக்கு பேரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. ஒரு 3 வைரஸ் கலந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சு சளி வந்து அதிகமா உருவாகிட்டு இருக்கு. அடுத்ததா வறட்டு இருமல் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இந்த விஷயம்தான் இப்ப இந்த பருவ காலநிலையில ஒரு 100க்கு 90 பேர் சிரமப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து இதை எப்படி எந்த காய்கறி எந்த உணவு மூலமா தீர்க்கிறது அப்படிங்கிறத நான் இப்ப என்னோட பேஷண்ட்டுக்கு எப்படி கொடுத்துட்டு இருக்கேன், அதை நீங்க எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்றேன். முதல்ல வர இந்த காய்ச்சலை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் மாத்திரை போட்டீங்கனாலும் அந்த காய்ச்சல் 3 நாள்ல இருந்து 5 நாள் 7 நாள் வரை இருக்கதான் செய்யுது. மாத்திரை போடுறப்போ வந்து தன்மை குறையுது, திரும்ப இருக்கதான் செய்யுது. அதுக்கு நம்மகிட்ட உள்ள ஒரு பெஸ்ட் மெடிசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் ஒரு 50 கிராமும் பீக்கங்காய் 50 கிராமும் ரெண்டும் கலந்து சாறு எடுத்து சின்ன குழந்தைங்களா இருந்தா 10ல இருந்து 20 ml வரைய, பெரியவங்களால இருந்தா 30ல இருந்து 50 ml வரைய காலையிலையும் மாலையிலையும் உணவுக்கு முன்னாடி ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப இந்த காய்ச்சல்ங்கிற தொந்தரவு வரவே வராது. அவ்வளவு அற்புதமா வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்புறமா வந்து நெஞ்சு சளி வந்து அதிகமா இருக்கு. நெஞ்சிலதான் சளி தேங்கி இருக்கு. இருமல் வந்து சளியா வராம வறட்டு இருமலா இருந்துட்டு இருக்கு. இந்த வறட்டு இருமலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எலுமிச்சம்பழம்ங்கிற ஒரு பழத்தை பத்தி நிறைய பார்த்தோம். அப்போ அந்த எலுமிச்சம்பழத்துல அந்த எலுமிச்சம்பழ சாரோட ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு பழத்தை பிழிஞ்சி ஒரு ஸ்பூன் சாறு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பூனுக்கு அதே அளவு வந்து தேன் கலந்து ரெண்டையும் கலந்து அதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை 3ஐயும் கலந்து சிப் பண்ணி பையா சாப்பிடுங்க. அந்த வறட்டு இருமல் வந்து ஒரு 2-3 நாட்கள்ல வந்து குறைவாயிடுது, ரொம்ப நல்லாவே சரியாயிடுது. அப்புறம் நெஞ்சு சளி மட்டும்தான் இருக்கு, எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கிடையாது, நெஞ்சு சளி தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதனால வந்து வெளியில வர மாட்டேங்குது சளி, ஆனா நெஞ்சில வலி இருக்கு, சளி அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து என்ன அப்படின்னா செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த செக்கு தேங்காய் எண்ணெய ஒரு 20 சொட்டு ஒரு 1/4 டம்ளர் சூடான வெந்நீர்ல 20 சொட்டு உள்ள விடுங்க. உள்ள விட்டு அந்த தண்ணிய குடிச்சிடுங்க. குடிச்சிட்டீங்கன்னா குடிச்ச ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல உங்களுக்கு சளி ஒண்ணு வாந்தி மூலமாவோ அல்லது வயிற்றாலையாவோ வெளியேற ஆரம்பிச்சிருது. இல்ல மலம் போறப்ப அவங்களுடைய தன்மையை பொறுத்து கரைஞ்சி வெளிவர ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த நெஞ்சு சளி இருந்தது அப்படின்னா, இது இந்த சமயம் மட்டும் கிடையாது, கொரோனா சமயத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த சளி எடுத்துதான் இருக்கும். மூக்கெல்லாம் அடைச்சிச்சு பார்த்தீங்களா? அப்ப மூக்குல ஒவ்வொரு சொட்டு நம்ம செக்கு தேங்காய் எண்ணெய் விட்டீங்க, தயவு செஞ்சு செக்கு தேங்காய் எண்ணெய் தான் இருக்கணும், நல்லா பியூரா இருக்கணும், அந்த எண்ணெயை மட்டும் வாங்கிக்கோங்க. அதை ஒவ்வொரு சொட்டு மூக்குல விட்டுக்கோங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மூக்கடைப்பு உடனே நல்லா ரிலீவ் ஆயிடுது. நிறைய வந்து இன்னைக்கு மருந்துகள் நம்ம பயன்படுத்துறோம், வீசிங்க்கு இது வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு பதிலா வீசிங் இருக்கு, நான் அதிகமா எப்ப பார்த்தாலும் வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறவங்க தாராளமா வந்து டெய்லி ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு சொட்டு மூக்குல விட்டுருந்தீங்க அப்படின்னா அது வந்து நாளடைவுல சரியாகி
அந்த அடைப்புகள்லாம் நீங்கி சளியை கரைச்சி வெளித்தள்ளுற வேலையை பார்க்குறோம். உள்ள கொடுக்கும்போது இன்னும் அற்புதமா வேலை பார்க்கும். இது இந்த சளிக்கு உரிய சிம்டம். வறட்டு இருமலுக்கு வந்து எலுமிச்சம்பழம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வேலை சொல்லியிருந்தோம்ல, காய்ச்சலுக்காக வந்து பீக்கங்காய், புடலங்காய். இதை தவிர்த்து இன்னும் என்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உடல் வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மேல் காலு, கை வலி, ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உடல் வலி அதிகமா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 1/4 கிலோ இஞ்சி எடுங்க. அதை தோல் சீவிட்டு 1, 2 தட்டி ஒரு துணியில கட்டி கொதிக்க விடுங்க. தண்ணியில போட்டு கொதிக்க விடுங்க. அந்த தண்ணிய வச்சு முதுகு புறத்துல பின்னாடி குப்புற படுக்க வச்சு முதுகுல இருந்து கால் வரைய வந்து ஒத்தடத்தை கொடுங்க. ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துல உங்களுக்கு இந்த வலி வந்து கம்ப்ளீட்டா விட்டுரும். இன்னமும் ஜாஸ்தியா இருந்ததுன்னா திரும்பவும் ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் செய்யுங்க. சுத்தமா வலி இருக்காது. இது வந்து சிறுநீரகத்தையோட செயல்பாட்டையும் நல்லா பலப்படுத்துறக்கூடிய ஒரு விஷயமா இந்த இஞ்சி ஒத்தடம் இருக்கும். இஞ்சி ஒத்தடம் அவ்வளோ அற்புதமா வந்து உடல் வலியை குறைக்கிறதுக்கு வந்து வேலை பார்க்கும். மற்றபடி இந்த சமயத்துல நீங்க உணவுகள் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அதிகப்படியான அசைவ உணவுகளை வந்து தவிர்த்துருங்க. இந்த கிளைமேட்ல வந்து நிறைய பேருக்கு அது செட் ஆகவே இல்லை. இன்னொன்று அதே போல அந்த உணவுகள் மட்டும் கிடையாது, பொரித்த உணவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதிகமா வந்து எண்ணெயில பொரிச்ச ஒரு சேவு, மிக்சர், பக்கோடா, இல்லை ஒரு சிப்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐட்டங்களை வந்து முடிஞ்ச அளவு தவிர்த்துடுங்க. எளிமையா ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு சிலம். இந்த தொந்தரவு வந்துருச்சுன்னா நான் இங்க கொடுக்கக்கூடிய ஒரு உணவு என்ன அப்படின்னா, அவங்கள வந்து கவுனி கஞ்சியும் சாமை கஞ்சியும் மட்டும்தான் எடுக்க சொல்லுவேன். அதிகமா காய்ச்சல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, சாமை அரிசி கஞ்சி மட்டுமே தான் 3 மணி நேரமும் எடுக்க சொல்லுவேன். அப்புறம் வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுக்க சொல்றேன். இப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய உடம்பு வந்து 3 நாள்கள் 4 நாட்கள்லயே வந்து சரியாகி அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்போ வர காய்ச்சலுக்கு எல்லா இடத்துலையும் வந்து எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2 வாரம் ஆகும் உங்களுக்கு சரியாகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த 2 வாரம் வரை கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் அந்த காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நாள் ஓய்வு கொடுங்க அவங்க உடம்புக்கு. ஓய்வை கொடுத்து இந்த பக்குவங்கள் சரியா செஞ்சோம் அப்படின்னா 2-3 நாட்கள்ல முழுமையாக சரியடைஞ்சிருக்கு. இது வந்து இப்போ உள்ள என்னோட பேஷண்ட் எல்லாருக்குமே நான் வந்து இதை கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து 10 நாள் ஹாஸ்பிட்டல் போய் அங்கே போய் சிரமப்பட்டவங்களையும் பார்த்து இங்கே வர்றப்ப வந்து உணவுகள் வந்து தயவு செஞ்சு இந்த சமயத்துல எளிமையான உணவா கையாளுங்க. எளிமையான உணவு எடுக்கலை அப்படின்னு சொன்னா இந்த தொந்தரவு ஆரம்பிச்சிருச்சு, உணவையும் அதிகப்படியான ஹெவி உணவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த சிரமம் வந்து உடனே குறையலை. ஏன்னா மண்ணீரலோட உஷ்ணம் குறைஞ்சிருது. மண்ணீரலோட உஷ்ணம் குறைஞ்சி உடம்புல ஜீரணத்தன்மை குறைபாடு ஏற்படுது. அப்போ அந்த ஜீரணம் வந்து முழுமையா ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கழிவுகளா தான் உங்களுக்கு உடம்புல வந்து ஆயிடுது. அந்த கழிவுகள் ஃபுல்லா என்னவா காட்டுது உங்களுக்கு, ஒண்ணு காய்ச்சலா காட்டுது, இல்ல இருமலா காட்டிட்டு இருக்கு. அதிகப்படியா என்ன அப்படின்னா சளியா தான் காட்டும். சளி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி வயிற்றாலையும் வாந்தியும் வந்து அதிகமா போய்கிட்டே இருக்கு. அப்ப அதை விட இன்னொரு முக்கியமான மருந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு சளி சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா மூச்சு பயிற்சியை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 அல்லது 4 முறை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே அந்த சளி வந்து உடம்புல அடுத்த கட்டத்துக்கு பரவாம இருக்கு. உடனே ரொம்ப சீக்கிரம் சரியா போயிடுது. காலையில உங்களுக்கு கண்ணப்பன் ஐயா வந்து ஒரு அருமையான பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பயிற்சி எத்தனை பேர் கரெக்டா செய்யறீங்கன்னு தெரியல, ஆனா செய்யுங்க. மித்த ஆசனங்கள் செய்யலைனாலும் பரவாயில்லை. உங்களுக்கு சளிங்கிற ஒரு தொந்தரவு ஏற்பட்டது அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சியை ஒரே நாள்ல ஒரு 4 தடவை 5 முறை செஞ்சு பாருங்க. ஒரு 2 நாள் அன்னைக்கே தெரியும் உங்களுக்கு வித்தியாசம்.
2 நாள்ல சுத்தமா வந்து சரியாயிடும். இயற்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. வாரி வாரி நிறைய எங்கிட்ட இருந்து வருது, நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து இதுல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குதான்னா, எல்லாருக்குமே இன்னைக்கு கிடைக்கல. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்ல. நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வந்து இத பயன்படுத்தி பயன்பெறுவோம். நேத்து கூட ஒரு மீட்டிங் போயிருந்தப்ப நானும் மாறன் ஐயாவும் வந்து அந்த உணவு பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இதே விஷயங்கள தான் வந்து சொன்னோம். அப்ப இந்த சிரமங்கள், இப்ப உள்ள நோய் என்ன அப்படின்னு நிறைய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சல் தான். நேத்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. கொஸ்டின்னு எனக்கு காய்ச்சல் இருக்கு, இருமல் இருக்கு, வறட்டு இருமல் இருக்கு, சளி தேங்கி இருக்கு. அவ வந்து நீங்க உணவுகள மாத்துங்க. காய்ச்சல்ன்னு சொன்னோனே என்ன பண்ணிடுறாங்க, இன்னைக்கு நிறைய பேரு பிரெட்டும் பாலையும் மட்டும் எடுத்துக்கிருவோம். அதான் ஒரு ஆரோக்கியமான உணவு. காய்ச்சலா இருக்குல்ல, இது எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த உணவ எடுத்துறாதீங்க. அந்த உணவு எடுக்க உங்களுக்கு சாப்பிடறதுக்கு வேணா எளிமையா இருக்கிற மாரி வாய்க்கு வேணா தெரியும். உடம்புக்கு தெரியாது. உங்களுக்கு மல வழியா போற கழிவுகள அது நிப்பாட்டி வச்சிரும். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கோம். பிரெட்ல பார்க்கும்போது மைதா கலக்கும்போது கல்லீரலுடைய பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இங்க மலத்தேக்கமும் இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தீர்வுகள் வந்து சரி வராது. அடுத்ததா என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதிகப்படியா இட்லி, இட்லி தானே நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம். உடம்பு ரொம்ப அதிகப்படியா சிரமப்பட்டதுன்னா, அங்க இட்லி கூட வேண்டாம். அத ரொம்ப ஜீரணிக்க கூட ஒரே ஒரு விஷயம் வந்து கஞ்சி தான். அதுலயும் சாமை அரிசி கஞ்சி அல்லது கருப்பு கவுனிய வந்து நல்லா பவுடராக்கி வச்சுட்டு, அந்த கஞ்சிய ஒரு மல்லி துவையலும் சேர்த்து எடுக்கும்போது வந்து, பித்த நீர்கள் நல்லா சுரந்து, ஜீரணமும் ஆகி, உடம்புக்கு அதிகப்படியான பலத்தை வந்து குடுக்கிறது. அவ்வளவு அற்புதமா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த சளிக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தேங்காய் எண்ணெய் வந்து உள்ள குடிச்சா வந்து நெஞ்சு சளி வந்து மாறிரும் அப்படின்னு சொன்னோம். இதோடு வந்து கால் கைகள்லாம் எனக்கு இழுக்குது, சுண்டி இழுக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம கொத்தவரங்காவ பத்தி பார்த்தோம். அந்த கொத்தவரங்கா வந்து சூப்பா வந்து ஒரு 2 நேரம் எடுத்துக்கோங்க. வேக வைத்த சூப்பு வேண்டாம். பச்சையாக ஒரு 5 முதல் 10 காய்கறிகள் போட்டு, அதுல ஒரு தக்காளி, கொஞ்சம் மிளகு, அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் மிளகு, சீரகம், ஒரு கல்லுப்பு சேர்த்து, இத வந்து இந்த சூப்பா வந்து ஒரு 2 முறை எடுக்கும்போது வந்து, அந்த உடல் அலுப்புகளும், கை, கால் சுண்டி இழுத்தல், அந்த பிரச்சனைகள் நீங்கி ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த நோய்க்கு தீர்வுகள பத்தி சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள் இருந்தா, இன்னைக்கு இந்த நோய பத்தி இந்த பருவ காலத்துல இன்னைக்கு இந்த நோய் பத்தி போதும்னு நினைக்கிறேன். வேற ஏதும் சந்தேகங்கள் இருந்தா உங்க கேள்விகளை கேட்கலாம். நன்றி. நன்றி நன்றி. சிறப்பான ஒரு விளக்கம். அதாவது இன்றைய காலகட்டத்திற்கு உடலில் ஏற்படும் நோய்களுக்கு, அதாவது இன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நோய்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலான கால் வட்டி சொல்றாங்க, ஜுரம் சொல்றாங்க. இது மாதிரி சூழ்நிலைகள், இந்த பனியும் மழையும் குளிர்காலம் நமக்கு இருக்கிற நேரத்துல இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விளக்க உரை கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தீர்வுகள் வேணும்னா இப்ப நீங்க அம்மாவை கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அம்மா அம்மா வணக்கங்கம்மா. ஹலோ அம்மா. நெட்வொர்க் இதா இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே.
ஆமா சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னங்க? ஐயா, இந்த தண்ணியில தேங்காய் எண்ணெய் விட்டு குடிக்க சொன்னாங்கல்லங்க ஐயா, ஆமாங்கம்மா, அது பச்சை தண்ணியிலே குடிக்கலாங்களா? குடிக்கலாங்கம்மா. பச்சை தண்ணியிலையும் குடிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வெதுவெதுப்பா தேவையா இருந்தாலும் வெதுவெதுப்பாவும் குடிக்கலாம். சரிங்க. பச்சை தண்ணியிலையும் குடிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணியிலையும் குடிக்கலாங்கம்மா. சரிங்க. ஒரு 100 ml இருந்தா போதும் இல்லைங்க ஐயா தண்ணி? போதுங்கம்மா. ml 10 சொட்டு விட்டு காலையில மட்டும் குடிச்சா போதும். வெறும் வயிற்றுல குடிங்க. ரொம்ப அளவு கூட குறைவா குடிக்குமா. சரிங்க. நன்றிங்க. நல்லதுங்கம்மா. அது மாதிரி எத்தனை நாள் குடிக்கலாங்க ஐயா? ஆமா, ஒரு 3 நாள் மட்டும் குடிங்க. சரிங்க. வறட்டு இருமலுக்கு அவங்க சொன்ன முறை மிகச்சிறந்த முறை. நிறைய சளிக்காக வேண்டி வறட்டு இருமலனா வேற, அதே சளி கோர்த்து வெளியில வர்றதுன்னா வேற. இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவம் பார்த்துடுறாங்க பல்வேறு இடங்கள்ல. அதனால வறட்டு இருமல்னா அதை குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு, அதை வெளியேற்றுறதுக்கு எலுமிச்சம்பழம் அற்புதமானது. அதே சமயத்துல அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய வகையாரா எது அப்படின்னா, இந்த சாத்துக்குடி, ஆரஞ்சு பழம், இதுக்குள்ளேயே நம்ம தேன் விட்டு கூட எடுத்துக்கலாம். எடுக்கும் பொழுது அந்த தேன் விடும் பொழுது இன்னும் அதை வேகப்படுத்துது, மின்சார மாதிரி அந்த தேன். அதனால தேன் விட்டு எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பான முறை. நம்ம அனுபவத்துல பார்த்துட்டோம். ஐயா, டைபாய்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு நோய் இருக்குல்ல சார், அதுக்கு என்ன, அதுக்கு இதே கொடுக்கலாங்களா? ஐயா, டைபாய்டு அப்படிங்க மொத்தத்துல நம்ம பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரியான காய்ச்சலுடைய தன்மைகள் மாறி மாறி நீங்க டைபாய்டு காய்ச்சலா இருந்தாலும் சரி, வேற என்ன பேர் வைக்கிறாங்க அவ்வளவுதான். நம்ம பேரை கண்டு பயந்துக்கிறோம். மொத்தத்துல அதுல ஒரு உடம்ப தூய்மைப்படுத்தக்கூடிய செயல் நடக்குது. அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய செயலுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நீங்க தாராளமாக இதை கொடுங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு பாத்தீங்க அப்படின்னா அந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிறது மிகச்சிறந்த முறை. உடம்பு ஒரு வேலையை செய்யும் பொழுது இன்னொரு வேலையை செய்யாதுங்க, பசிக்காது, உடம்பு இயங்காது, நடக்காது, வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த மின்சாரமான இருக்கக்கூடிய சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியாக போயிடுச்சு. அப்போ இந்த இயக்க சக்தியையும் ஜீரண சக்தியையும் நிறுத்தி வைத்து நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறிடுது. அது ஒரு 3 நாளைக்கு இருக்கும். அந்த சளிய, காய்ச்சல, வலிய, அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய தொந்தரவை அல்லது ஒரு நுரையில் இருக்கக்கூடிய தொந்தரவை வெளியேற்றிட்டு மீண்டும் அந்த மின்சார சக்தியாக இருக்கக்கூடியது உடம்புல இயக்கத்துக்கும் ஜீரணத்துக்கும் பயன்படும். குறிப்பா அந்த தொந்தரவுகள் வந்துட்டு போன பிறகு பாத்தீங்க அப்படின்னா நல்ல பசியா இருக்கும், நல்ல எனர்ஜியா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு 15 நாள் சளி வந்துட்டு ஒரு நல்ல மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவரு, நம்முடைய வீடியோவில் நிறைய எடுத்து வெளியில போட்டவர். எனக்கு இப்போ சிறு எழுத்துக்கள்லாம் படிக்கிறேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அந்த கல்லீரல் புதுப்பிச்சு கண் பார்வையை தெளிவுபடுத்துதுங்க அந்த சளி வெளியே. இந்த சளி உள்ள அரஸ்டானாதான் அடுத்து அந்த கல்லீரலை பாதிச்சு கல்லீரலுடைய வெளியுறுப்பாகிய கண்கள்ல அந்த பவர் குறையுது, பார்க்கும் திறன் மாறுபடுது. அதனால எக்காரணத்து கொண்டும் அந்த எப்பவுமே இந்த காற்று இந்த உடம்போட தொடர்புடையதை நல்ல சீர்படுத்தணும் அப்படின்னா பெருங்குடலை சுத்தப்படுத்திக்கணும், நல்ல மூச்சு பயிற்சி பண்ணணும், நல்ல மனநிலை, ஒரு நிறைவான மனநிலைக்கு அந்த மனதை உடம்பை பக்குவப்படுத்தணும். இந்த விஷயங்களை பண்ணாவே ஆயுள் அதிகரிக்கும், மருத்துவ செலவு குறையும், வாழ்க்கையில ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். அதனால சின்ன சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால பயன்படுத்தி பாருங்க. சரிங்க. இந்த மாத்திரை மருந்தெல்லாம் நிறுத்திட்டு இதை பண்ணலாம் இல்லைங்க? தாராளமா நிறுத்துங்கய்யா. சாதாரண ஒரு தொந்தரவு மாத்திரை மருந்து என்ன செய்யுது அப்படின்னா, அது நாளைக்கு உங்களுக்கு சளி வெளியில வராது, அது செய்யும். மிகச்சிறந்த முறையில இன்னைக்கு சளி வருதா, நாளைக்கு வர வேண்டாம். இன்னைக்கு காய்ச்சல் இருக்குதா, போட்டீங்கன்னா 2 மணி நேரத்துல காய்ச்சலா அடக்கும். சளி வெளியேறணுமா, உள்ள நிக்கணுமா. ஒரு நெருப்பை ஒரு வச்சோம்னா அந்த குப்பைகளை எல்லாம் அழிக்கும். அதே போல இந்த நெருப்பு கூடுச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு கட்டிகளை கூட கரைக்கும். ஒரு தாங்க முடியாத வெப்பம் இருக்குதுன்னு வச்சுக்கல, ஒரு நீர்க்கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கல, ஒரு கர்ப்பப்பையிலையோ ஒரு நுரையீரலையோ
அல்லது சிறுநீர் பையிலையோ அது ஒரு நீர்க்கட்டியாக இருக்கு. தாங்க முடியாத வெப்பம் ஆச்சுன்னா அது அப்படியே உருகும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயலை வந்து இந்த இயற்கை செய்யுது, இந்த பிரபஞ்சம் செய்யுது, அந்த இறை ஆற்றல் செய்யுது. அந்த இறை ஆற்றலுக்கு வந்து துணை செய்யாம நேர் வந்து எதிராக செய்யறது. அதுதான் நம்ம மாரஞ்சி ஐயா சிவகாசி சொல்லுவார், வன்முறை மருத்துவம் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கே இந்த உடம்பு நடக்கணும், நாளைக்கே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நிலையில தான் வந்து பாக்குறோம். ஆனா அது இன்னொரு பெரிய கட்டியாக மாறுவதற்கு நான் இன்னும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் அனுபவப்பட்டதை பதிய வச்சிருக்கேன். 20 வருடத்துக்கு ஒருவருக்கு காய்ச்சல், 20 வருடமாக சளி வருது. நல்லா உள்வாங்கிக்கணும். காய்ச்சலும் வரல, சளியும் வரல. அந்த உடம்பு நல்ல உடம்பா இருந்தது தானே. கேன்சர் வந்து இறந்து போனார் 48 வயசுல. அப்போ காய்ச்சல் உடம்புக்கு வந்து நன்மையா தீமையா அப்படின்னா 100க்கு 100% நன்மையே. நன்மையை தவிர அது தீமையே செய்யாது. சுத்தப்படுத்துது, தூய்மைப்படுத்துது, மேன்மைப்படுத்துது. இவ்வளவு டஸ்டையும் உள்வாங்குறோம், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை சாப்பிடுறோம், இவ்வளவு உரங்களை போட்டு அந்த உணவு உற்பத்தி ஆகி வருது. எப்படித்தான் இந்த உடம்பு தன்னை தூய்மைப்படுத்திக்கும்? நோய் அப்படின்னாவே வந்து தன்னை குணப்படுத்தும் செயல். நோய்ங்கிறது பேர் தவறானது. குணமாக்கும் செயல் அப்படின்னு அதை போட்டோம்னா சரியா. நலமடைகிறது, கழிவு நீக்க தத்துவம் அப்படின்னாவே உடலை விட்டு வெளியேறுகிறது. வெளியேறுவதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்பதா, எதிர்ச்செயல் செய்வதா? எதிர்ச்செயல் செஞ்சோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நிறைய மருந்து மாத்திரைகளை உள்ள போட்டோம் அப்படின்னா மீண்டும் இந்த உடம்பு வந்து கீழ்நிலைக்கு போகும், மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுலதான் நம்ம வந்து இந்த தவத்தை, இந்த ஆன்மீக செயல்ல வந்து இதை கொடுக்காம, இந்த அடிப்படையான விஷயங்களை கொடுக்காம நம்ம வெறுமனே யோகாவை, மூச்சு பயிற்சி, ஒரு உயர்வான நிலைய சொல்லாம சாதாரணமான ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி இதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு மேல வந்தாதான் உயர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டமிட்டு இருக்கோம். அதனால இந்த விஷயத்த வந்து நம்ம எல்லாரும் உள்வாங்கிக்கணும். உடம்புல ஒரு தொந்தரவு வருது, ஒரு சளி வருது, காய்ச்சல் வருது, வலி வருது அப்படின்னா அந்த உடலை தூய்மைப்படுத்தும் செயலே. இத வந்து இயற்கை மருத்துவத்துல, நேச்சுரோபதியில அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக அந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துல வந்து இத நல்ல புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காங்க. அதுலயும் அந்த லேனா தமிழ்வாணன் வந்து அந்த இயற்கை மருத்துவம் சொல்லிட்டு ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இயற்கை மருத்துவர்கள் அல்ல. ஆங்கில மருத்துவம் எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு குழுவாக ஒரு 4-5 டாக்டர்கள், எம்பிபிஎஸ் டாக்டர்கள் உருவாக்கின புத்தகம் அது. அமெரிக்காவுல உருவாக்கி வெளியிடப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து இந்த நிலையில வந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பிட்ட டீம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நாளுக்கு வந்து ஒரு பிரகாசமாக, ஒரு வெளிச்சமாக வரும் அப்படிங்கிறதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா உண்மைங்கிறது வந்து அழிகிறதே இல்லை. அது ஒரு மெய்க்கு வந்து அழிவே கிடையாது. அதுதான் ஒரு உலகத்துல வந்து பிரகாசம் அடையும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் அந்த மாதிரியான புத்தகங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் ஹெக்டேன்னு சொல்லிட்டு அழகா பேசிட்டே வர்றாரு. அவரு எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சவரு, ஆங்கில மருத்துவர்களுக்கு எல்லாம் மருத்துவம் சொல்லி கொடுத்தவரு. ஹெக்டேன்னு போட்டீங்கன்னாவே வரும் நெட்ல. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நபர்கள் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எதிர்ச்செயல் செய்யாமல் அந்த உடல் தொந்தரவுகளுக்கு ஒத்துழைப்பு செய்து கொடுப்பதே வந்து இந்த ஹோமியோ, நேச்சுரோபதி, சித்தா, உடலை மருத்துவங்கிற செய்திகளோட உள்வாங்கி கொண்ட புத்தகம். இதுல கொஞ்சம் பயணிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால படிங்க, உயருங்க. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா எங்க தம்பிக்கு வந்து 4வது படிக்கையில இருந்து நான் ஹீலர் பாஸ்கரோடது கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா. இப்ப 11வது படிக்கிறான். சொல்லுங்கம்மா. அவரு சொன்ன முறையில தான் நான் வந்து காய்ச்சல் வந்தா எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. காய்ச்சல் வந்தா கோரப்பாயை விரிச்சு போட்டு படுக்க வச்சிருவேங்க ஐயா. தெக்க தலையை வச்சு படுக்க வச்சிருவேன். அப்போ தலை மட்டும் ஹீட் ஏறாம பாத்துக்குவேன். ரொம்ப ஹீட் அதிகமா இருந்தா ஈர துணி போட்டுடுவேங்க.
போட்டுட்டு தலைக்கு போடுவீங்களா வயிற்றுக்கு போடுவீங்களாமா? நெத்திக்கு போட்டுடுவேங்க ஐயா. ம், ம், ம். அப்புறம் வெது வெதுப்பான தண்ணி அப்பப்ப வெது வெதுப்பா தண்ணி கேட்கும்போது சூடு பண்ணி கொடுப்பேங்க ஐயா. ம், ம், ம். கஞ்சி பசிக்கும் போது கஞ்சி வச்சு கொடுப்பேங்க ஐயா. மாதுளம்பழம் உளிச்சு கொடுப்பேன். நல்லது நல்லதுங்கம்மா. அப்புறம் நைட்டு வந்துட்டு எடைய முழிச்சு தொட்டு பாத்துக்குவேங்க ஐயா. இது ம், ம், மட்டும்தான் பண்ணுவாங்க. ஒரு நாள் தான் இருக்கும் காய்ச்சல். 2வது நாள் கொஞ்சம் டயர்டா இருக்கும். ம். 3வது நாள் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க ஐயா. நல்லது நல்லதுங்கம்மா. இப்படிதான் இப்ப ஒரு 6 வருஷமா கிட்டத்தட்ட நாங்க காய்ச்சல சரி பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கே போறது இல்லைங்க. எங்க பாப்பாவுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காய்ச்சல்னா வந்து அடிவயிற்றுல ஈர துணி போடுவோம், இனிமா பயன்படுத்துவோம். காய்ச்சலை வந்து நீங்க 2 நாள் 3 நாள் இருக்கிறத விட ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துல காய்ச்சலை குறைக்கணும் அப்படின்னா இனிமேக்கன் அந்த ஆசன வாயில தண்ணியை விட்டு பெருங்குடலை சுத்தப்படுத்தி வெளியேற்றிட்டோம் அப்படின்னா மிகச்சிறந்த முறையில வந்து அற்புதமாக வேலை செய்யுது. அதனால வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய தொந்தரவுகளை சரி பண்றதுக்கு தான் அந்த காய்ச்சல் வருது. அப்ப இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா 4 மணி நேரத்துல அப்படி அந்த தலைக்கு சூடெல்லாம் குறையும், உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். அடுத்து மாலையிலயோ காலையிலயோ அந்த குழந்தை உணவு எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த காய்ச்சல் சளி வரும் பொழுது உடம்பு தொந்தரவா இருக்கிற போது குழந்தை சாப்பிடாதனால நம்ம பயந்துக்கிறோம். ஒண்ணும் ஆயிராது. 1 நாள் 2 நாள் பச்சை தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா எதுவுமே ஆயிராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 நாள் சாப்பிடல அந்த பெருங்குடல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒட்டுக்குடல் அறுவை சிகிச்சைக்கு தீர்மானிக்கப்பட்ட குழந்தை 5 நாளாக எடுத்துக்கல உணவு. தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுக்கல. அந்த குழந்தை 6வது நாள் அது எந்திரிச்சது பாருங்க, அற்புதமான எனர்ஜியோட. இதெல்லாம் நம்ம அனுபவத்துல பார்த்துக்கிறதுதான் சொல்றோம். அந்த இனிமேக்கன் தண்ணி உள்ள போனாவே அந்த தண்ணியினுடைய சத்துக்களை வந்து பெருங்குடல் வந்து உறிஞ்சிக்கும் அப்படின்ட்டு. 2வது பார்த்தா குளிக்கிறதுக்கே பயப்பட்ட குழந்தை 2 நேரம் குளிச்சது. மோட்டர் போட்டு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த டப்ல தண்ணியை ஊத்தி 1/2 மணி நேரம் அதுல உட்காந்து இது அதுவாவே கேட்டுது, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. உடம்பு கேக்குது, மனசு அதுல போந்திருந்தாதான் சுகமா இருக்கும்னு சொல்லி தீர்மானிக்குது. அப்போ அந்த உடம்பு வந்து அந்த தீர்மானிக்கிற பொழுது ஒத்துழைப்பு குடிக்கிறது தானே நம்ம மருத்துவம். இந்த மனதுல ஏதாவது எங்கேயா யாரோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லி மூளையில பதிய வச்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டு பொருளாதாரத்தை இழந்து நிம்மதியும் இழந்து அந்த குடும்பமே வந்து சிக்கலுக்குள்ளாயிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் இழந்துட்டு அது சுத்து வட்டாரம், அந்த தாத்தா பாட்டி, ஒரு குழந்தைக்கு சரியில்லைன்னா ஒரு ஒட்டுமொத்த குடும்பம் அந்த அதை சார்ந்தவங்க எல்லாரும் மனதால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம சேகரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது பல்வேறு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களும் வந்து அதை உள்வாங்கிக்கிட்டு வெளிப்படுத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும், வளர்த்திருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இப்படி காய்ச்சலை குணப்படுத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா வணக்கங்க. நான் பெருமாள் பேசுறேங்க ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா என்னோட குழந்தை வந்து பெரிய பொண்ணு வந்து 8வது படிக்குதுங்க. சரிங்க சின்ன குழந்தை 4வது படிக்குதுங்க. சரிங்க. இனி குழந்தை பிறந்தாப்புல இருந்து ஒரு போலியோ சொட்டு மருந்து ஒரு எடை போடுறதுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு எந்த மருத்துவமனைக்கும் எடுத்துட்டு போனது இல்லைங்க ஐயா. சரிங்க. இது வரைக்கும் ஆரோக்கியமா இருக்காங்க ஐயா. எங்க குழந்தைக்கு 12 வயசு ஆகுது. நாங்க எந்த தடுப்பூசியோ சொட்டு மருந்தோ எதுவும் கொடுக்கல. பிறந்த உடனே ஆங்கில மருத்துவத்துக்கு தான் போக வேண்டியது இருந்தது. அதே சமயத்துல வந்து நாங்க எந்த ஸ்கேனோ எந்த டெஸ்டோ வயிற்றுல இருக்கிற போதும் நாங்க பார்க்கல. வட்டார அளவுல எங்க பாப்பா வந்து பாடல்ல வந்து தேர்ச்சியாச்சு. அதே போல இப்ப கூட சமீபத்துல ஒரு திருவிழாவில போய் டான்ஸ் ஆடி 5000 ரூபாய் 3வது பரிசு தட்டிட்டு வந்தாங்க. அப்படி இயற்கையாக இருக்கக்கூடியதுல வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து வளர்த்திருக்க முடியும். எங்க பொண்ணை கூட நாங்க அரசு பள்ளியில தான் படிக்க வைக்கிறோம். ஒரு எழுது படிக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சா போதும், கூட்டல் கழிச்சல் தெரிஞ்சா போதும். அதுக்கு மேல வந்து எங்களால வளர்த்துக்க முடியும். என்னுடைய சீனியர் சில பேர் வந்து படிக்க அனுப்பாங்க கூட கொல்லிமலையில மேல ஏறான், அவன் வழி சொல்றான். அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் இப்படி எல்லாம் அந்த குழந்தைகளை வந்து அந்த ஒரு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிற மாதிரி ஒரு பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்துற சிஸ்டத்துல இருந்து உடைபடணும். மருத்துவத்திலும் சரி, கல்வியிலையும் சரி, மற்ற சுதந்திரமும் அதற்கு கொடுத்தோம் அப்படின்னா
அது சிறகடிச்சு பறந்து ஒரு பறந்த நிலையில வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டியது ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. ஐயா எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க. உதடு காஞ்சிட்டே இருக்கீங்க, அதுக்கு என்னங்க பண்ணணும்? ஆமா, புரியலைங்கம்மா. உதடுங்க, கீழ் உதடு வந்து காஞ்சிட்டே இருக்கீங்க ஆமா, சீக்கிரம். மண்ணீரல்ல வந்து எனர்ஜி பத்தலைங்கம்மா. அதனால வந்து நீங்க குடிக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க. நல்ல நீர் காய்கள் அதிகம் சேர்த்துங்க. வில்வ இலை இருக்கு இல்லையா? ஆமாங்க. வில்வ இலைய வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு 10 இலை எடுத்து மிளகு சீரகம் போட்டு அரைத்து, 10 இலை மட்டும்தான் எடுக்கணும். மிளகு சீரகம் போட்டு அரைத்து வெறும் வயிற்றுல சும்மா ஒரு 1/2 டம்ளர் குடிங்க. அப்படியே அது அப்படியே அந்த உதடு காஞ்சு போற வந்து பழைய நிலைக்கு 4வது நாளே தெரியும். தண்ணியும் நிறைய குடிக்கணுமாங்க? தண்ணி குடிங்கம்மா. உடம்பு வந்து சூடுங்கம்மா. அந்த சூட்டை குறைக்கிறதுல வந்து வில்வ இலைய ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வந்து அகத்தி பூ, அகத்தி கீரை சூப் குடிங்க. மாதத்துல ஒரு முறை மருதாணி அரைச்சு தேய்ங்க தலைக்கு. ஓகேங்க, நன்றி. நல்லது. ஐயா. ஆமா, சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க சொன்ன முறையில வந்து நம்ம காய்ச்சல நல்லது பண்ணிட்டோம்னாங்க ஐயா, என்ன நடக்குதுன்னா திரும்ப 1 வருஷத்துக்கு திரும்ப காய்ச்சல் வர்றது இல்லைங்க. 1 வருஷத்துக்கு மேலதான் திரும்ப காய்ச்சல் வருது. அடிக்கடி நல்லா சொன்னீங்கம்மா. ஆமா. நன்றி. அந்த ஆங்கில மருந்து மாத்திரைகள் போட்டு அடக்கி வச்சோம்னா மறுபடியும் 3 மாசத்துலயோ 4 மாசத்துக்கு பிறகு அந்த காய்ச்சலுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கூடுச்சுன்னா மறுபடியும் காய்ச்சல் வரும். இயற்கையா போச்சுன்னா அடுத்த வருஷம் 1 வருடத்துக்கு நிச்சயமாக வரவே வராது. நீங்க பயன்படுத்தி பாருங்க. இயற்கையான முறையில காய்ச்சலை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வராது. எதிர்ச்செயல் செஞ்சோம்னா 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ நிச்சயமாக வரும். நன்றி நன்றி ஐயா. அம்மாவுக்கு வந்து சிக்னல் கட் ஆயிடுச்சு, திரும்ப வந்தாங்க. நல்ல விளக்கம். அதாவது கேட்ட கேள்விகளுக்கு வந்து ஐயா வந்து அனைவரும் புரியும் வகையில் வந்து நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எல்லா கேள்வியும் நீங்க கேட்டிருந்தாலும் சரி, மனசுல வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான பதில்கள் எல்லாமே இப்ப கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம். நல்ல ஒரு என்னால நெட்வொர்க் பிரச்சனையில வர முடியல. பரவாயில்லைங்கம்மா, அந்த இடத்துல நான் நன்றியா நன்றியா. அடுத்த அடுத்த முறை அந்த இதை பாத்துக்கிருவோம். சரிங்க சரிங்க. பரவாயில்ல, சிக்னல் எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி வீக்காதாமா இருக்குது. பரவாயில்ல. சரிங்க. நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களே ஐயா கரெக்டா சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. சரிங்க சரிங்க, நன்றியா. பரவாயில்ல. நிகழ்ச்சிக்கு வந்து இப்ப வந்து ஐயா தொடர்ந்து நமக்கு வந்து சிறப்பான ஒரு காய்கறி மருத்துவத்தை பத்தியும் அடுத்தடுத்த வாரங்கள் இன்னும் நல்ல பல விஷயங்களையும் நமக்கு சொல்ல காத்து கொண்டிருக்கும். இந்த வாரம் நமக்கு அருமையான விஷயங்களை நமக்கு காய்கறிகளை பற்றி ஒரு நல்ல ஒரு விளக்கமும் கொடுத்த அலைமேல் மங்கை நாச்சியார் அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் மூலம் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருந்த அவர்கள் இல்லாவிட்டாலும் நானும் சளைத்தவன் அல்ல என்பது போல் நமது ஆசான் அவர்களும் அதற்கும் ஒரு நல்ல விளக்க உரை கொடுத்து நமக்கும் அதை நல்ல புரிய வைத்து மனதில் இருப்பதையும் தெளிவாக ஒரு விளக்க உரை கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப அருள்மணி ஐயா என்னன்னாக்கா தேங்காய் திருவிட்டே இருக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் வந்து தேங்காய் வந்து உணவு கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்காவும் என்னையா எல்லாருக்கும் உண்டா, எல்லாருக்கும் சாப்பாடு ரொம்ப விறுவிறுப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரோக்ராம் எல்லாருக்கும் ரெடி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்காய் துருவல் தான் போட்டுட்டு இருக்கீங்களா? நல்லது நல்லது. தேங்காய் துருவல் பெருச்சம்பழம் வச்சு எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு காலை உணவு கொடுத்துருங்க காலச்சக்கரத்துக்கு. உங்களோட காலை வேலைகள் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க ஐயா. அப்புறம் இந்த நிகழ்வுல தொடர்ந்து நம்ம சொன்னது போல் குழுல வந்து நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல இல்லைனாக்கா மெசேஜ் கொடுத்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒரு அன்பான வேண்டுகோள் திருப்பவும் என்ன கொடுக்குறேன்னா, அருள்மணி ஐயாலாம் நிறைய பேர் சேர்த்திருக்கிறாங்க, சித்தராமெல்லாம் நிறைய பேர் சேர்த்திருக்காங்க. இது மாதிரி வந்து உங்களை சார்ந்து ஒரு நபர்களை சேர்த்து மற்றவர்களும் பயன்பெற செய்து அவர்களுக்கும் ஒரு நல்ல சான்றிதழ் கிடைத்து அவர்களும் பயன்பெற வேண்டும். காலச்சக்கர நிகழ்வு மூலமாக அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு
கண்டிப்பாக நேற்றும் நாங்கள் சில பேருக்கு இந்த பத்தி விளக்க உரைகள் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு அதுல 2-3 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவர்களும் பல நபர்களுக்கு இதை தெரியப்படுத்தி, ஏன்னா வந்து பாத்துக்கலாம்னு விட்டுற வேணாம், இது உடனே செய்ய வேண்டிய செயல். ஆகவே அனைவருக்கும் இதை உடனே தெரியப்படுத்தி இந்த நிகழ்வில் வந்து இன்னைக்கு ஐயா கண்ணப்பன் ஐயா சொன்ன விஷயங்கள் வந்து அனைவரும் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள், அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விஷயங்கள். அதனால சொல்றோம். அதனால நீங்க என்னன்னாக்கா நீங்களும் பயன்பெற்று மற்றவர்களையும் இந்த நிகழ்வில் பயன்பெற செய்யுமாறு மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் வீராணம் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்த ஆசன் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த அலமேல் மங்கை நாச்சியார் அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல ஒரு நிகழ்வாக மாற்றி எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து நாளை காலை ஹீலர் இளங்கோன் ஐயா நிகழ்வுடன் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நலம் பெருக்க வளம் பெருக்க.